நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சிக்கிறாங்க. ஐயோ என் தலைவர் நான் எங்கே சொன்னேங்க? அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷனல் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக பிரமுகர் எஸ்.வி. சேகர், தான் ஆடு படத்தை பதிவிட்டால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கோபித்துக் கொள்வதாகவும், ஆட்டுக்கு அண்ணாமலை காப்புரிமை வாங்கி வைத்துள்ளாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படியா? நான் இப்போ நான் ஏதாவது அண்ணாமலை உரிமையில பேசவே இல்லையே. நான் பேசின ஏதாவது மரியாதை குறைச்சலா இருக்கா? இல்லை, எப்பவும் பேசுவேன். அண்ணாமலையே நான் பேசவே இல்லை. அண்ணாமலை சொன்னார், இந்த பரம்பரையை பற்றியெல்லாம் எங்ககிட்ட பேச வேணான்னு. அப்போ சொன்னேன், எனக்கு பரம்பரை இருக்குது, நான் பேசுவேன். பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணான்னு ஆரம்பித்தேன். யார் ஆரம்பித்தது? என்னை சுரண்டாத வரைக்கும் நான் பேசாமல் தானே இருந்தேன். எனக்கு என்ன, அண்ணாமலை வந்தால் என்ன, வேறு யார் வந்தால் எனக்கு என்ன? என்னை ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை. ஒரு ஓட்டுனால தோற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 ஓட்டுனால தோற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். யாருமே வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணான்னா அனாதியாக தான் நிற்கணும். இதில் என்ன மரியாதை என்ன இருக்குது? எனக்கு என்ன, நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சிக்கிறாங்க. ஐயோ என் தலைவர் நான் எங்கே சொன்னேங்க? அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷ்னல் காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காரு அண்ணாமலை? எனக்கு புரியவே இல்லை. நாய் சேகர்னு சொல்கிறாங்க, யாரோ நாய் சேகரை சொல்கிறாங்க. எஸ்.வி. சேகர்னு சொன்னால் தான் நான் கோச்சிக்கணும், அவ்வளோதானே. இது எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு. அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறான், யார் பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம். அது என்னன்னா முதிர்ச்சியின்மை. தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள், ஓட்டுக்கள் மூலமாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.